ஹலோ ஃபேம்ஸ், வெல்கம் டு சுமத்திஸ் ஜேர்னி. இன்றைக்கி டே 5 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்கூல்லாம் ரீஓப்பனிங் ஆகுது இல்லையா, அதனால் பேக் டு ஃபார்ம் வந்தாச்சு. மற்ற நாள்லாம் ஆளுக்கு முன்னாடி எந்திரிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் கத்தி எழுப்பி விட்டுட்டு இருப்பானுங்க. இன்றைக்கின்னு பார்த்து எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுவும் எங்கள் துஷாரா பெட்டில் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறா, கீழே வந்தால் சோஃபாவில் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறா. தங்கம் எந்திரி தங்கம், இன்றைக்கி ஸ்கூல் போகணும், லேட் ஆகிடுச்சு, புறப்படணுண்டா அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நேரமா, இன்னும் கொஞ்ச நேரமா, நீ தூங்குறியா நடிக்கிறியாமான்ற மாதிரி அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்ல வேளை அவங்கள கிளப்பி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது அவங்க அப்பாவோட டாஸ்க்கு, குளிக்க வச்சு ரெடி பண்ணுறதெல்லாம். குளிச்சுட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தாங்க. என்னோடய டாஸ்க் என்னென்னா குக் பண்ணுறது தான். எல்லாம் அத்தை ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க, நானும் எல்லாம் குக் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து தட்டைப்பயிர் குழம்பு, ரசம், பீட்ரூட் பொரியல் செஞ்சுருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு கிரேப் வச்சுருந்தேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சு எல்லாம் பேக் பண்ணி முடிச்சிட்டேன். லஞ்சுக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு தோசை சுட்டு கொடுத்துருந்தேன். எங்கே ஊட்ட சொல்லி அடம் பண்ணுவானுங்களோன்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை அவங்க அப்பா கூடயே உட்காந்து அழகாக சமத்தா சாப்பிட்டுட்டானுங்க. எப்போ பார்த்தாலும் ஒரே அட்டம், ரவுண்டு போகணுன்னு சொல்லிட்டு, வேலைக்கு போனாலும் ரவுண்டு போகணும், அவங்க அப்பா வெளியில் போனாலும் ஒரு ரவுண்டு இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு தான் அவங்க அடுத்த வேலையே பார்க்கணும். உங்கள் வீட்லேயும் பொடுசுங்க இந்த மாதிரி தான் அட்டகாசமானு சொல்லுங்கள். அவங்க தாத்தா பாட்டி காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க தாத்தாவும் பாட்டியும் அப்படியே ஒரே அட்வைஸு பேரனுக்கு, யாரையும் தள்ளக்கூடாது, கிள்ளக்கூடாது, அடிக்கக்கூடாதுன்னு. ஏன்னா எங்கள் ஆள் வந்து சரியான சேட்டை பிடிச்சவன். நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். காலையில் ஸ்கூல் போகும்போது அழுகவும் இல்லை, ஒன்றும் இல்லை. எனக்கே ஆச்சரியமாக போச்சு, அவ்வளோ அழகாக பாய் சொல்லிட்டு போச்சு எங்கள் இதுன்னு.